Hi friends, hello, வணக்கம். நல்ல ஒரு வெட்ட வெளியில மொட்டை வெயில்ல பாலைவனத்துக்கு நடுவுல நின்னுட்டு உங்களுக்கு நாங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கோம். எப்ப பார்த்தாலும் வீட்லயே குடுக்குறோமே, ஒரு வித்தியாசமா வெளியில போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் and எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல இந்த ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டுக்கு தான் போறோம். இப்பதான் ரீசெண்டா புதுசா கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாரும் ஓடி போய் டக்குன்னு வீடியோ எடுக்கிறதுக்குள்ள நம்ம போய் ஃபர்ஸ்ட் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்து நாங்க கிளம்பி இருக்கோம். நல்ல வெயில் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு துபாயில, இருந்தாலும் பரவாயில்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ நீங்களும் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது சண்டேவோட அவுட்டிங் vlog இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம வந்து அபுதாபி டு ராசல் கைமா ட்ராவல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 hours ட்ராவல் அப்படிங்கிறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பெட்ரோல் ஸ்டேஷனில் பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தணும். இந்த இடத்துல ஒரு குட் மெமரி இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்ம அச்சுக்குட்டி படித்த கிண்டர் கார்டன். இந்த ஸ்கூலில் தான் அஸ்வின் வந்து KG1, அதாவது நம்ம ஊரில் சொல்லணுன்னா LKG வந்து இங்கே தான் படித்தான். நோவாசாக் நர்சரி. லோக்கலில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஸ்கூல் தெரியும். ஸோ அப்படியே கிளம்பி நாங்கள் துபாய் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ துபாய்க்கு வந்து சேர்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட இன்னொரு 2 பேர் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க. அவங்க யாருன்றதை வந்து அவங்க வந்த பிறகு சொல்லிட்டாங்களா, இல்லை இப்போ சொன்னால் நல்லா இருக்காது. அதில் வரவங்கள ஒருத்தரை வந்து மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. துபாய் மக்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் வந்து ஒரு விதத்துல வந்து ஒரு ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி தான். ஆர்ஜேவா இருந்திருக்காங்க, டிக்டாக்கரா இருந்திருக்காங்க, சினி ஃபீல்ட்ல இருந்திருக்காங்க, கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ்லாம் வச்சிருக்காங்க. வருவாங்க, வந்த பிறகு பார்த்துட்டு நீங்களே டிசைட் பண்ணுங்க, ஓ இவங்களா அண்ணே உங்களை கூட நிறைய பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்க வந்த பிறகு நீங்களே பாத்துங்க, ஓகேங்களா? அவங்கள பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்டா போயிட்டு சூப்பரா ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி தான் நம்ம ஸ்பாட்டுக்கு போறோம். ஓகே. ஸோ நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நபர் வந்தாச்சு. இவங்க தான் வந்து மாயா. இவங்க தமிழ் எஃப்எம்மில் ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நாள் பிளான் நாங்கள்லாம் சேர்ந்து வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு அது இது வரைக்கும் நடக்கவே இல்லை. நம்ம பிளான் பண்ணால் எங்கே நடக்குது. ஸோ இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. வழியில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பினோம். இந்த சீனரிஸ், இந்த வியூஸ் எல்லாமே பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது ட்ராவல் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாங்கள் ஓவராலாக ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். ஆக்சுவல் டைமிங் நமக்கு 2.5 மணி நேரம் தான் ட்ராவலிங் டைமு. ஆனால் நிறுத்தி நின்று நிதானமாக வரத்துக்கு எங்களுக்கு ஒரு 6.5 hours ஆகிடுச்சு. இந்த வியூ பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதனால தான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சன்செட்டே ஆகிடுச்சு நாங்கள் போய் சேர்றதுக்குள்ளே. எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, என்னென்னா நமக்கு வந்து அடுத்து ரம்ஜான் வரப்போகுது. ஸோ அதனால் இதுதான் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டு வீக்கெண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இன்றைக்கி சண்டே வேறவா, எப்படியும் ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கெஸ்ஸிங்கில் தான் போனோம். கார் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், அங்கே பார்க்கிங்கே கிடைக்கல, அந்தளவுக்கு ஃபுல் அண்ட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வாவ் த பியூட்டிஃபுல் பாருங்கள். அப்படியே பார்த்த உடனே படப்பட பட்டாம்பூச்சி பறக்கும் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்கவே. ஃபஸ்ட்டு கலர்ஃபுல்லாக இருந்தது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நுழைஞ்சதுமே நமக்கு வந்து கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்டாங்களா, அதனால் அதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் இந்த ஸ்பாட்டே வந்து பார்த்திங்கன்னா ரீல் ஸ்பாட்டு, ஒன்லி ஃபார் ஃபோட்டோ ஷூட் அண்ட் வீடியோ ஷூட் அப்படின்னு பர்பஸாகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. லிட்ரலி ஆல் ஆர் பிஸி வித் மொபைல்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லார் கையிலையும் மொபைல் வளைச்சி ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கலர்ஃபுல் போர்ஷன் முடிஞ்சது. அங்கே ஒரு குதிரை வச்சுருந்தாங்க. குட்டி பசங்கள்லாம் வந்து அந்த குதிரை மேலே ரைடு போயிட்டு இருந்தாங்க. குட்டியாக வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. பேர்ட்ஸ் நெஸ்ட் எல்லாம் இருக்குது. அவ்வளோதாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன இடம் தான் இது. வீடியோவில் பார்க்க ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சின்னு தான் நாங்களுமே போயிருந்தோம். பட் சின்ன ஏரியாவில் ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து 2.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இந்த இடம் பார்க்க வந்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவர்னு தான் நான் அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணேன். ஏன்னா பூவெல்லாம் நிறைய வாடி வதங்கி அப்படியே கிட்டத்தட்ட விழுந்திருந்தது. ஒன் டைம் பார்க்கலாங்க, மற்றபடி ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அதுக்கும் அபுதாபிலேருந்து ஒரு 3 hours ட்ராவல் பண்ணி வந்து பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, வந்த பிறகு தாங்க தெரிஞ்சது அபுதாபி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃப்ளவர் ஃபார்ம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, வந்து பார்த்ததுக்கு ஓகே தான்.
ஃபோட்டோஸு கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுக்க முடிஞ்சுது. ரெண்டாவது கொஞ்சம் ரஷ்ஷும் இருந்தாங்க. அதுவும் நம்மளுடைய ஃபேன்ஸுங்க நிறைய பேர் இருந்தாங்களா, அவங்களுக்குள்ளே கூட வந்து செல்ஃபி எடுக்கிறதோ அவங்க கூட பேசுறதுக்குமே வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் ஆகி போச்சு. ஒரு விதத்தில் வந்து ரொம்ப சந்தோஷம்தான் அவங்களெல்லாம் மீட் பண்ணதுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளால் டயர்ட் ஆகிட்டாரு. டீ வேணும் காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரவுண்டு தான் அடிச்சிருப்பாரு. என்னால் முடியாது அப்படின்ட்டாரு. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஷாப்புமே இருக்குது. அங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டீ, காஃபி, வாட்டர் பாட்டிலு, ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு, ஹனி பன்னு, அவ்வளோதான் அங்கே இருந்தது. அவுட் சைட் ஃபுட்டுமே உள்ளே அலௌடு கிடையாது, நம்ம எடுத்துகிட்டு வந்து சாப்பிட முடியாது. ஸோ இருக்கிறத வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க இந்த இடத்துல. அதுக்கு மேலே அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. என்ட்ரன்ஸ் ஃபீ இருக்குது, 15 dirhams சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு 2 வயசு வரைக்கும் ஃப்ரீ தான். ஸோ எங்களுடைய ரீல்ஸ் எடுக்க போயிட்டோம். நம்புங்க, இந்த காட்டுக்குள்ள முருங்கை மரம், இங்கே பார்த்தீங்களா முருங்கை மரம், முருங்கை பாருங்க. 6:30 க்ளோசிங் டைமு. நாங்கள் ஒரு 6-6:15 போல் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வழியில் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கணும் அப்படின்னு போகும்போதே பேசிகிட்டே போனோம். இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ் வந்து நிறைய இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். இந்த பக்கம் வரும்போதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவோம். இலந்த பழம், குட்டி குட்டி இலந்த பழம், நம்ம ஸ்கூலுக்கு வெளியில் காலேஜுக்கு வெளியில் பாட்டி அம்மா விற்பாங்கல்ல, அந்த இலந்த பழத்தை பார்த்துன்னு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. இங்கே கூட இதெல்லாம் கிடைக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஊரில் கூட இப்போ ரீசெண்டாக நான் தேடினேன், எனக்கு கிடைக்கல. பட் இங்கே எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன ரங்கோலிக்கு நம்ம கோலப்பொடி போட்டு வச்சுருக்காங்க, தேங்காய் கூட பிளட்டை போட்டு வச்சுருக்காங்க, மாதுளம்பழம் உரிச்சு வச்சிருக்காங்க, கொய்யாப்பழம் அவுச்சு வச்சிருக்காங்க, பலாப்பழம், டிராகன் ஃப்ரூட், தாய்லாந்து மேங்கோ, மாம்பழம். அதாவது நோவாமல் நொங்கு தின்பது அப்படின்ற மாதிரி. நம்ம ஊர்ல நொங்கு தின்றதான் சொல்லுவாங்க. இதுனா பழம் சாப்பிட்டு நோவாமல் சாப்பிடுவோமா? சரி, என்ன சேர்ந்து வாங்கிடுவோமா? அது என்னமோ எங்க பாத்திரம் கடை பார்த்தாலும் தானா கால் அங்கே சென்று விடுகிறது. டைம் ஆச்சு, துபாய் போயிட்டு துபாயில இருந்து அபுதாபி போலாமே வான்னா, பாத்திரம் கடை வந்த உடனே கடாய் எனக்கு நீ வாங்கி கொடுத்தீனா செல்லம்மா, நண்டு வறுக்க குடிப்பியா? நண்டு வறுக்க தெரியுமா? கோழி வறுக்க தெரியுமா? என்னோட ஹார்ட் உனக்கு கொடுப்பேன். அப்படியா? இது எனக்கு தெரியுமே, அந்த ஹார்ட் வந்து பாப்பா குடுத்துட்டு போனா அடுத்தானே. செல்லம்மா நல்லா இருக்கு, ஆனா லைட் வெயிட்டா இருக்கே, எவ்வளோன்னு கேட்கவா? லைட் வெயிட்டா இருந்தா தான் நல்லா இருக்கு. சரி, அவர்கிட்ட ஹிந்தில கேளு, எவ்வளோன்னு கேளு. என்னன்ட்டு இது இந்த கடாய் ஹிந்தில எவ்வளோன்னு கேளு. ஜி எங்க செல்லம்மா? அவர் அங்க போயிட்டாரு. இவரு அகத்தாரு. ஆமா, அவர் தான் இருந்தார் உள்ள. நான் வாங்க மாட்டேன்னு நினைச்சு போயிட்டாரா? ஆமா, வெறும் வீடியோ தானே எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இல்ல நான் வாங்குவேன். நீயே கேளு. நான் கேட்கவா? ஜி 35 dirhams. சீப்பா தான் இருக்குல்ல? அதை விட ஒரு சைஸ் பெருசு இருக்கு. இது எத்தனை சென்டிமீட்டர்? உள்ள ஒரு எட்டு பாத்துக்கிட்டுமா? இல்லம்மா, ஊருக்கே தோசை ஊத்திடுவேன் செல்லம்மா. இந்த தவா வாங்கி குடிச்சலம்மா. அஸ்வின் பையனுக்கு ஒரே தோசை தான், எந்திரிச்சு ஓடி போயிருவான் அவன். ஒரு தோசையில மாற்ற முடிஞ்சு போயிடும், கேட்கவே மாட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் செல்லம்மா வாங்கிடலாம். ஆனா இது அடுப்புல தான் வைக்கணும். நம்ம வீட்டு தவா இது கேஸ்ல வைக்க முடியாது. இந்த தோசை தவா வாங்குறதுக்கு ஒரு அடுப்பு வாங்கணும், ஒரு அடுப்பு வாங்குறதுக்கு கேஸ் வாங்கணும், தோசை எடுக்கிறதுக்கு கரண்டி ஒண்ணு வாங்கணும். சரி 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 சரி. இத வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கேன், டைம் பாஸுக்கு இடிச்சு இடிச்சு செம்மையா இருக்குல்ல கடை. செல்லம்மா இங்க பாரு, வச்சிருந்தோம்ல அதே மாதிரி. எப்பா நிறைய பேர் கேட்டீங்களேப்பா எங்க, ஆனா நம்மளுக்கு சுத்துறது செல்லம்மா. ஆமா, இது சுத்தாது, இது சும்மா அப்படியே வெறும் அசெம்பிள் பண்றது. நல்லா இருக்குல்ல? நம்ம வீட்டுக்கு இது கரெக்டா இருக்கும்.
கரெக்ட். டீ மக். என்னை விட்டா நான் இன்னைக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருப்பேங்க. அப்படியே கண்ணு பத்தலை, 2 கண்ணு பத்தலை எனக்கு. ஐயோ எதையாவது உடச்சி அப்புறம் ஃபைன் கட்ட வேண்டியதாக போயிடப்போகுது. சரி ஓகேங்க, ஆல்மோஸ்ட் இருட்டிருச்சு. நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுவோம். சரிங்களா? see you, bye bye, டாட்டா, டேக் கேர். சரமா நீயும் சொல்கிற. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் அடுத்த கடாயோட அடுத்த கண்டென்ட்டோட உங்களை பார்ப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பை பை. ஹார்ட் வச்சுக்கோங்க.